கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 8 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, கார்த்தி நேராக ஜவுளி கடைக்கு வராரு. அந்த நேரத்தில் ரியாவும் மீனாட்சியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த சட்டை தான் வேணும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, சரிம்மா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வராங்க. அப்போ ஆனந்த் வந்து நம்ம மீனாட்சியை பார்த்ததோட செமையாக ஷாக் ஆகி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வர்றது ஆனந்துக்கு தெரியல. நம்ம கார்த்தி வந்து ஸ்டெப்பில் ஏறி வராரு. மீனாட்சி கிட்டேருந்து தப்பிக்கணும்னு ஆனந்த் வரும் பொழுது கார்த்தியை பார்த்ததோட மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் ஆனந்த் ஒளிஞ்சிக்கிறாரு. நம்ம கார்த்தியை நேராக வராரு. வந்து பார்த்தா ரியா நின்றுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் மீனாட்சி நிற்கிறாங்க. இதை பார்த்த கார்த்தி செமையாக ஷாக் ஆகுறாரு. முன்னாடி பார்த்தா ஆனந்த் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி வந்து யோசிக்கிறாரு, மீனாட்சி என்னை பார்த்தா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, அவளங்களை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு நேராக கார்த்தி போயிட்டு மீனாட்சி கிட்ட அண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றி விடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் ஓடி வந்து நேராக ரியா கிட்ட, என் தம்பி வந்துட்டான், அதுக்கு முன்னாடி நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பாரு, அவள் வேறு யாரும் இல்லை, அவள் என்னுடைய மனைவி தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, ஓ உங்களுக்காக தான் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து கார்த்திக்கு தெரியாமல் காரில் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக வந்து தேடி பார்க்குறாரு. பார்த்தா ஆனந்த் காணோம். அதுக்கப்புறமா கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து நேராக தீபா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் சார், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இங்கே பாருங்கள் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம தீபா தடுக்கிறாங்க, சார் தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. ஆனால் கார்த்தி கேட்கவே இல்லை. கார்த்தி நேராக வந்துட்டு அபிராமிகிட்ட போயிட்டு, அம்மா இன்னைக்கு ஃபங்க்ஷனில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், எனக்கு வந்துட்டு அண்ணி கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இது மாதிரி அந்த புடவையை மாற்றி வச்சது வேறு யாரும் இல்லை, ஐஸ்வர்யா அண்ணி தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செமையாக பயப்படுறாங்க ஐஸ்வர்யா. அப்போ அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி உன் பொண்டாட்டி தான்ப்பா மாற்றி வச்சது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவோட ரூமுக்கு போயிட்டு அந்த புடவையை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. போட்டு இதான் தீபா வாங்கின புடவையே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு, கண்டிப்பாக வந்துட்டு இதை மாற்றி வச்சது யாருன்னு எனக்கு தெரியும், நீ உன் பொண்டாட்டியை மாற்றி வச்சுட்டு வந்து ஏன் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் வந்து சரி கிடையாது, நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் 2 பேருமே சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, தயவு செஞ்சு சண்டையை நிப்பாட்டுங்க அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தப்பெல்லாம் வந்து ஐஸ்வர்யா அண்ணி மேலே தான், ஆனால் நீங்கள் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு தீபாவையே பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் 2 பேர்னால இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு, பார்த்தீங்களா தீபா உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு கொண்டு போகிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.